ஹாய் மக்களே, நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. நிறைய பேர் வந்து நீங்கள் கரன்சியில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க, எப்படி கேரி பண்ணுறீங்க இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்குன்னு கேட்டிருந்தீங்க. நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நான் இந்த நியோ குளோபல்ங்கிற இந்த கார்டை தான் யூஸ் பண்ணுறேன் ட்ராவலுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் சார்ஜஸ்ங்கிறது எதுவும் இல்லைங்க. ஃபோரெக்ஸ் சார்ஜஸ்னால் இப்போ ஒரு கண்ட்ரியில் போய் ஒரு கரன்சி டு கரன்சி வந்து நம்ம ஏதாவது கார்டில் ஸ்வைப் பண்ணால் ஒரு சார்ஜஸ் போடுவாங்க, அது ஃப்ரீ. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து இயர்லி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை. இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த கார்டு வந்து நான் எந்த ப்ரொமோஷனும் பண்ணல. ஸோ இது வந்து எனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அதுக்கானதை காட்ட போகிறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு நியோ குளோபல்னு சர்ச் பண்ணாலே அந்த ஃபஸ்ட்டு வர்றது வந்து உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டாக தான் இருக்கும். அது ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது இந்த கார்டை பற்றி. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேங்க் இல்ல. இவங்க வந்து ஒரு பேங்க்கோட வந்து டைப் வச்சு கார்டு மட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேங்க் கிட்ட டைப் வச்சிருக்காங்க. எஸ்பிஎம் பேங்க், என்சிபி பேங்க். நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஎம் பேங்க் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இந்த பேங்க் கூடயும் டைப் வச்சிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட 3 கார்டு இருக்கு. 2 டெபிட் கார்டு, அப்புறம் ஒரு கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா, டிசிபி பேங்க் கிட்ட ஒண்ணு வச்சிருக்காங்க. எஸ்பிஎம் பேங்க் கிட்ட ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து எஸ்பிஎம் பேங்க் கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஎம் பேங்க் கிட்ட இருக்க இந்த டெபிட் கார்டும், கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க எந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எடுத்தாலும், நீங்க இந்த ஃபோரெக்ஸ் சார்ஜ்ங்கிறது வந்து உங்க கார்ட்ல போடுவாங்க. நீங்க இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது. ஏன்னா, இப்போ வந்து உங்களோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் மணியில இருக்கும். நீங்க வேற ஏதோ கண்ட்ரில போய் அவங்க மணியில பண்ணும்போது அந்த கன்வர்ஷன், அந்த சார்ஜஸ்லாம் இருக்கும்ல. அத தான் அப்படி ஃபோரெக்ஸ் சார்ஜ்ன்னு மீன் பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஏர்போர்ட் லான்ச்லாம் தராங்க. இப்போ நீங்க ஏர்போர்ட் போனீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்றதுக்காக வந்து அங்க லான்ச்சு, ஃபுட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இந்த 3 கார்ட்லயும் சேமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 லிமிட் ஒரு கோட் இருக்கு. 3 மாசத்துக்கு வந்து நீங்க 50,000 வரைக்கும் அந்த இதில யூஸ் பண்ணிக்கலாம் லான்ச்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் பத்தி போட்டிருக்காங்க. டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டெபிட் கார்ட்ல வந்து நீங்க 7,00,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கான டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். ஆனா, இந்த கிரெடிட் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, 0 டாக்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நீங்க ஒரு ரூ. 10,000 மெயின்டெயின் பண்றீங்க இந்த கிரெடிட் இல்ல டெபிட் கார்ட்லனா, இங்க பாருங்க இந்த என்சிபி பேங்க்ல வந்து 8% தராங்க. அப்புறம் கிரெடிட் கார்டுக்கு வந்து 7% தராங்க. அப்புறம் வந்து இந்த எஸ்பிஎம் பேங்க் வந்து 7.25%. ஆனா, இதுல கிரெடிட் கார்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, பெர் ஆனம் தான். இப்போ நீங்க 1 இயர் வச்சா அந்த 1 இயர்க்கான பெர்சன்டேஜ் தருவாங்க. ஆனா, டெபிட் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவார்ட்டர்லியே அந்த அமௌண்ட்ட குடுத்துருவாங்க. ஸோ, நமக்கு வந்து இந்த பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணா இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க சைட்லேருந்து நமக்கு தராங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 130 பிளஸ் கண்ட்ரி. 130 கண்ட்ரிக்கு மேல சப்போர்ட் பண்றாங்க. 180க்கு மேல கரன்சி வந்து அக்செப்ட் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 கார்ட்லயும் சேமா தான் இருக்கு. அப்புறம் அக்கவுண்ட் ஓப்பனிங்க்குன்னு எதுவும் சார்ஜ் வாங்குறது இல்லங்க. இப்ப எப்படின்னா, இப்ப நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னு ப்ராசஸ் சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு 3 ப்ரூஃப் வேணும். யூசுவலா வந்து நம்ம வந்து பான் கார்டு, ஆதார் தான் குடுப்போம். இது வந்து இன்டர்நேஷனல்னால நம்ம எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட்டும் குடுக்கணும். பாஸ்போர்ட் இருந்தா மட்டும் தான் இந்த கார்ட அப்ளை பண்ண முடியும். அதே மாரி நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிறணும். இந்த 3 டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கார்டு உடனே வந்து ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு வெர்ச்சுவல் கார்டு ஜெனரேட் ஆயிரும். உங்களுக்கு வந்து கார்டு வந்து நம்பர்லாம் கிடைச்சிரும். அத நீங்க அப்படியே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க பிசிக்கல் கார்டு வேணும்னா, நீங்க வந்து ஒரு 5,000 பே பண்ற மாரி இருக்கும். 5,000 வந்து பார்த்தீங்கன்னா, அது சார்ஜஸ் இல்ல. அந்த 5,000 பேலன்ஸா ஆட் ஆயிரும். அந்த 5,000 நம்ம வந்து யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது சார்ஜஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம பேலன்ஸா ஆட் பண்ணா அவங்க பிசிக்கல் கார்டு தரேன்னு சொல்றாங்க. மத்தபடி கார்டுக்கோ, பேங்க் அக்கவுண்ட்டுக்கோ எந்த சார்ஜஸும் இல்ல. அப்புறம் 0 பேலன்ஸ் அக்கவுண்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 5,000 10,000 வந்து பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். இல்லாட்டி சார்ஜஸ் போடுவாங்க. அந்த மாரிலாம் இல்ல. நீங்க இதில எந்த பேலன்ஸும் மெயின்டெயின் பண்ண தேவையில்ல. ஸோ எந்த சார்ஜஸும் இல்ல. இந்த 3க்குமே சார்ஜஸ் இல்ல. அப்புறம் ஆனுவல் சார்ஜஸ் வந்து கார்டுக்கு வந்து இயர்லி சார்ஜ் போடும். அப்போ நீங்க ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா, இயர்லி வந்து 1000, 2000 சொல்லி அந்த கார்டுக்கு ஏத்த மாரி சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் இல்ல. நீங்க இந்த கார்ட சும்மா வச்சிருந்தாலும், உங்களுக்கு எந்த சார்ஜஸும் அவங்க போட போறதில்ல. அப்புறம் மெயினான விஷயம் வந்து இந்த இன்டர்நேஷனல் வித்ட்ராவல் தான். இன்டர்நேஷனல் ஏடிஎம்ல வந்து காசு எடுக்கும்போது எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 425 பிளஸ் ஜிஎஸ்டி. கிட்டத்தட்ட ரூ. 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. இப்ப நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நான் இன்டர்நேஷனல்ல போறேன்னா, அந்த ஏர்போர்ட்ல இறங்கி அங்க இருக்க ஏடிஎம்லயே நான் வந்து எடுக்க பார்ப்பேன். இன்கேஸ் ஏடிஎம்ல வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது சார்ஜ் போட வாய்ப்பு இருக்கு. நம்ம ரீசென்ட்டா நான் வியட்நாம் போனப்போ அங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் போட்டாங்க. அதனால நான் ஏர்போர்ட்லேருந்து வெளிய வந்துட்டு சார்ஜஸ் இல்லாத பேங்க்ல போய் எடுத்தேன். எடுத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரூ. 425 ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா,
ஒரு கண்ட்ரி போறீங்கன்னா, மினிமம் 1 வாட்டி இல்ல 2 வாட்டி மட்டும் ஏடிஎம்ல காசு எடுங்க. பல்க்கான அமௌண்ட்ட எடுத்துருங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான பல்க்கான அமௌண்ட் முதல்லயே நான் எடுத்துருவேன். ஒரு டிரான்சாக்ஷன் இல்ல 2 டிரான்சாக்ஷன் தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ரூ. 500 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அதனால நான் அப்படி எடுத்துப்பேன். மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். நீங்க எங்கெங்க போறீங்களோ, கார்ட் ஸ்வைப் பண்றதோ, இல்ல கார்ட் ஆட் பண்றது மாரி இருந்துச்சுன்னா, நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனே பண்ணுங்க. அதே மாரி இந்த எல்லா கண்ட்ரிலயும் மேக்ஸிமம் கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, இந்த கிராப் இருக்கும். அதிலேயே பார்த்தீங்கன்னா, டாக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட லிங்க் பண்ணி வச்சுருவேன். ஸோ, நான் வந்து மணியா எதுவுமே குடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் வந்து கார்ட் டிரான்சாக்ஷன் தான். அப்புறம் சில கடைகள்ல மட்டும் கேஷ் அக்செப்ட் பண்ற மாரி இருக்கிற கடையில கேஷ் குடுத்துடலாம். அதே மாரி கேஷ் வித்ட்ராவல் ரொம்ப கம்மியா பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். இதே நீங்க வந்து ஒரு கரன்சி கன்வெர்ட் பண்ண போறீங்க, இங்கிருந்தே கரன்சி கொண்டு வரீங்கன்னா, ரொம்பவே காசு ஆகும். இதுன்னா பார்த்தீங்கன்னா, ரூ. 500ல நம்ம எவ்வளோ கரன்சி வேணுமோ எடுத்துட்டு அத யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். அப்புறம் கார்டு நீங்க ஒன்ஸ் அப்ளை பண்ணீங்க பிசிக்கல் கார்டுனா 3 டூ 5 நாள். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள்லயே வந்துருச்சு. அப்புறம் வந்து இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஏன் இது 2மே வச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்த நியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் நான் அப்ளை பண்ணேன். அப்ப பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இந்த ஒரு கார்டு மட்டும் தான் இருந்துச்சு. இந்த எஸ்பிஎம்மோட வந்து டெபிட் கார்டு. இதில பார்த்தீங்கன்னா, அந்த இது எல்லாமே குடுத்துருந்தாங்க. இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்றது அதெல்லாம். இடையில பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து சில ரூல்ஸ்லாம் மாத்துனனால, உங்களால இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா, இந்த டெபிட் கார்டுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கும். கிரெடிட் கார்டுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ஸோ, அதனால வந்து நம்ம கிரெடிட் கார்டு நான் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணேன். அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூசுவலா நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணோம்னா, நமக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் வேணும். அத பொறுத்தா லிமிட் தருவாங்க. இந்த பேருக்கு தாங்க கிரெடிட் கார்டு. ஆனா இது ஒரு கிரெடிட் கார்டே இல்ல. இதுக்கு வந்து எந்த லிமிட்டுமே தரமாட்டாங்க. நம்ம டெபிட் கார்டு மாரியே தான். 0 பேலன்ஸ்ல தான் தருவாங்க. யூசுவலா பேங்க்ல நம்ம இதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களே வந்து ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 லிமிட் தருவாங்க. அத யூஸ் பண்ணி நம்ம திரும்ப அடுத்த பில் டேட்ல பே பண்ற மாரி இருக்கும். ஆனா இதுல என்னன்னா, இதுல வந்து 0 பேலன்ஸா தான் இருக்கும். கிட்டத்தட்ட டெபிட் கார்டு மாரியே தான். நம்ம தான் மணி ஆட் பண்ணணும். நம்ம இப்போ ரூ. 10,000 அதில ஆட் பண்றோம்னா, அந்த 10,000 யூஸ் பண்ணி பில் கட்டுற மாரி இருக்கும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட டெபிட் கார்டு மாரி தான். இவங்க எதுக்காக இத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சில நார்ம்ஸ் வந்து டெபிட் கார்டு வந்து இன்டர்நேஷனல்ல யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கனால, கிரெடிட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் என்ன பிரிஃபர் பண்றேன்னா, இந்த நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, இந்த நடுவுல இருக்க இந்த எஸ்பிஎம் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, இது பார்க்க தான் கிரெடிட் கார்டு. ஆனா டெபிட் கார்டு மாரி தான் யூஸ் ஆகும். இதுக்கு வந்து நீங்க எந்த கிரெடிட் ஸ்கோர் அந்த மாரி வேணும்லாம் இல்ல. யார் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அதில கிரெடிட் லிமிட் தரமாட்டாங்க. நம்ம தான் ஆட் பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு ரூ. 10,000 எடுத்து போட்டுட்டு, அத யூஸ் பண்ணி அத அப்படியே திரும்ப பில் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயத்துல மத்த கார்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ மத்த கம்பேரிட்டிவ்லி மத்த கார்டுக்கு இதில சார்ஜஸ் ரொம்பவே கம்மி. நம்ம கார்ட வாங்கி சும்மா வச்சாலும் காசு இல்ல. அதேமாரி அதில கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வச்சா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துரும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அதேமாரி எந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணாலும் நீங்க மணி எடுத்துட்டு போணும்னு இல்ல. இந்த கார்ட் எடுத்துட்டு ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துக்கலாம். அதேமாரி எங்கெங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கோ, அங்க வந்து நீங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம். மொத்தத்தில நீங்க ஒரு ஃப்ரீக்வென்ட்டா ஒரு ட்ராவல் பண்றீங்க, ட்ராவலரா இருந்தா இது அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் இல்லாம இந்த டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா, நான் இங்க டொமஸ்டிக்காவும் யூஸ் பண்றேன். இப்ப நம்ம ஊர்லயும் யூஸ் பண்றேன். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ஏடிஎம்லலாம் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, 5 டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 6வது டிரான்சாக்ஷன் வந்து ரூ. 20 பிடிப்பாங்க. ஸோ அதே மாரி இந்த கிரெடிட் கார்டு வந்து இன்டர்நேஷனல் மட்டும் இல்லாம, நம்ம இங்க டொமஸ்டிக்காவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க யூஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வாங்குனா ரொம்பவே அட்வான்டேஜ்ங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இத பத்தி டவுட் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அத வந்து டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகே மக்களே! பாப்போம் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.